தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை, பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 7ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் தனுசு ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இன்றைய நாளில் மன நிறைவும் தெளிவும் பிறக்கும். இன்று அலுவலகத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் உயரும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்று கேட்கலாம். இன்றைய நாளில் நவக்கிரக வழிபாடுகள் செய்து விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதனால் மனக்குறைகள் தீர்ந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சற்று மனதில் குழப்பங்களும் மற்றும் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகலாம். இன்று திங்கட்கிழமையாக இருப்பின் சிவன் ஆலயத்தில் வில்வ அர்ச்சனையும் மற்றும் பச்சரிசி தானமும் இவர்களுக்கு சிறந்தது. பல நாட்களாக உங்களுக்கு நண்பராக இருந்தவர்களினுடைய நட்பு இன்று மீண்டும் சந்திக்கும் பொழுது மனதிற்கு சந்தோஷத்தை தரும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் நண்பர்களுடன் கலந்துரையாடல் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கலாம். மிதுன ராசி அன்பர்கள், இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு நிறைவு உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் இன்று தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நன்மையை தருவார். ஒரு சிலருக்கு இன்று ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான மன சுமை குறையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று சுப செலவுகளை கொடுப்பார். புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சுப காரியங்கள் பேசுவதும் மற்றும் சுப நிகழ்வுகளில் இன்று கலந்து கொள்வதும் மனதிற்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் சிதறு தேங்காய் உடைப்பதும் இந்த நாளில் உங்களினுடைய கிரக தோஷங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாகும். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்து பகவானினால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வரலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் இன்று தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல மாதமாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டங்கள் விலகும். இன்று தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை தருவதாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு மனக்கவலைகள் விலகும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு அலுவலகத்திலேயும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். முருகன் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். பெற்றோர்களுடன் நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் மற்றும் உடன் பிறந்தோர்களிடத்தில் நல்ல ஒரு திருப்தியான ஒரு மனநிலையும் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இப்படி உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷமாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாளில் நவக்கிரக வழிபாடுகளை செய்து நவக்கிரகங்களுக்கும் தீபமேற்றி மனதில் காயத்ரியை உச்சரிக்க கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று கடன் வாங்குவதோ அல்லது கடன் கொடுப்பதோ சற்று எச்சரிக்கையாக இருக்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய பெற்றோர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் இல்லாத நாளாக அமையும். இன்றைய நாளில் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்புழக்கங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளிலும் இன்று நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள் குறையும். ராசிநாதன் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ சற்று யோசித்து செய்யலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் லாபங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று கடன் முயற்சிகளை ஒத்திவைக்கலாம். வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அரசாங்க ஆவணங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் பேச்சுவார்த்தைகளை ஒத்திவைக்கலாம். விநாயகப் பெருமான் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு கிரக தோஷங்களை தீர்க்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கலாம். பெரியவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்திருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் சேரும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டங்கள் விலகும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இன்று சகோதர சகோதரிகளினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் திங்கட்கிழமை சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் இடத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சுக்கிரன், இப்படிப்பட்ட ஒரு கிரக சேர்க்கையில் இன்று கேந்திராதிபத்திய தோஷமாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் விலகும். இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைக்க நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்களும் உங்களுக்கு தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரியவர்களினுடைய பாராட்டுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். இன்று திங்கட்கிழமை மாலை நேரத்தில் நவக்கிரகத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவதனால் மனக்குழப்பங்கள் விலகும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களில் வெற்றிகள் உண்டு. புதிய வீடு வாங்குவது, வீடு கட்டுவது மற்றும் வாடகை வீட்டிலிருந்து வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய முயற்சிகள் எடுப்பது, இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடன் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களினுடைய பெற்றோர்கள், இவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் உடல் நலனில் இதுவரையிலிருந்து வந்த கவலை தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவாகவே அமையும். பல நாட்களாக பல மாதங்களாக நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது, இதில் இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இன்று திங்கட்கிழமை சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக அமைகிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும்.
மனதில் ஒரு விதமான குறைபாடுகள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கலாம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதில் இன்று நீங்கள் நினைத்தபடி உங்களினுடைய காரியங்கள் வெற்றியடையும். ஆவணங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளை கேட்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று காலை வேளை நல்ல செய்திகள் வரும். இன்றைய நாளில் நவக்கிரக வழிபாடுகள் செய்து விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதனால் மனக்குறைகள் தீர்ந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக காத்திருந்த ஒரு சில செய்திகள் கைக்கு வரும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சந்திரன், இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் மீனராசி நேயர்களுக்கு சற்று குழப்பங்கள் வந்து போகலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனவேதனை தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று பல நாட்களாக இருந்த ஒரு மன போராட்டங்கள் விலகும். இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தாருடன் கேளிக்கைகள் மற்றும் பாராட்டுகள், உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் நண்பர்களுடன் விருந்துண்ணுதல், இது போன்ற நிகழ்வுகள் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது. அன்னதானங்கள் செய்வதும் முருகன் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதும் மனக்குறைகளை தீர்க்கும். தன லாபங்கள் பெருகுவதற்கு இன்று மாலை நேரத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்னும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.